வணக்கம், வெல்கம் டு உலகத்தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மண்டே டு ஃப்ரைடே ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. இதில் ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் கருவேப்பிலை கார லட்டு. லட்டுனா ஸ்வீட்டாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான கருவேப்பிலை கார லட்டு. கருவேப்பிலை கார லட்டு செய்கிறதுக்கு இப்போ நான் 1 கப்பு கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க. இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி காய வச்சு எடுத்துருக்கேன். இதை நிழல்லையே உலர்த்தி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் போல் நெய் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பை நல்லா சிவக்க வறுத்துடலாம். வறுத்துட்டு இது கூட கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வறுத்துருங்க. அதோட ஈரப்பசையெல்லாம் போய் நல்லா முறமுறன்னு ஆகணும். இது கூட இப்போ காரத்துக்கு காஞ்ச மிளகா, சீரகம் ரெண்டையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கருவேப்பிலை நல்லா முறன்னு உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். நல்லா வறுபட்டுடுச்சு பாருங்கள். இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போ அதே கடாயில் பொட்டுக்கல்லையை ஜஸ்ட்டு சூடு பண்ணால் போதுங்க. ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. அது கூட கொஞ்சமாக மிளகு சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா பொட்டுக்கல்லையும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு தனி பிளேட்டுக்கு வச்சிடலாம். இப்போ 1 கப்பு பொரி எடுத்துருக்கேன். பொரியை நல்லா வறுத்துக்கலாம். பொரி நல்லா வறுபட்டுடுச்சு. அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோம். பொட்டுக்கடலை, பொரி இதெல்லாம் ஒன்றா வச்சுருக்கோம். கருவேப்பிலை, முந்திரி, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் தனியாக வச்சுருக்கோம். இப்போ முதல்ல கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், சீரகம் இதெல்லாம் போட்டு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துடலாங்க. இப்போ கொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட இப்போ நம்ம பொரியும் பொட்டுக்கடலையும் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரன்னு இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பொடியை ஒரு தட்டில் சேர்த்துட்டு தேவையான அளவு நெய் ஊற்றி உருண்டைகளை பிடிக்க போகிறோம். இப்போ நல்லா கலந்துடலாம். முதல்ல கலந்துட்டு இப்போ நெய் ஊற்றி நல்லா உருண்டையாக பிடிச்சிடலாம். இந்த கார லட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது ஹெல்த்தியும் கூட. கருவேப்பிலையில் செஞ்சுருக்கிறதுனால குழந்தைங்க கருவேப்பிலையெல்லாம் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இது டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ இதே மாதிரி எல்லா லட்டையும் பிடிச்சி வச்சிடலாம். இப்போ கருவேப்பிலை லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலகத்தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.